இந்த கமிட்டி வந்து 2019 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது. அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சுருக்கோம். அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா, அதனுடைய தன்மையே அதுதான். அனானிமிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே. அது வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்கோம், ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாயிட்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும், தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம். இதில் நடிகர்கள் மட்டும் கிடையாது. எல்லா இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும், சில கார்ப்பரேட் இதாக இருக்கட்டும், எந்த தொழிற்சாலையில் இருக்கட்டும், அதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான். அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம் என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது. வழக்கறிஞர்கள் சுதாராமலிங்கம், அதன் பிறகு இன்னொரு 2-3 பேரை நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க, அதாவது ஜெண்டர் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ் சார்ந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கமிட்டியில் இருக்கும். அப்போ எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போகிறோம். அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கியிருக்கோம். இது வந்து இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும். முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும். உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சிங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கூட, உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்கள் உடனடியாக புகார் அளிக்கலாம். தைரியமாக இருங்க. உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்கள் சகிச்சுக்க வேண்டியது இல்லை. இதன் மூலமாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்றது வந்து நாங்கள் அந்த ஒரு தீர்மானங்களில் நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசி, இப்படியான ஒரு புகார் உங்கள் மேலே வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போதே அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் 5 ஆண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போகிறோம், கேட்டுக்க போகிறோம். ஆனால் சங்கம் உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்கள் இங்கே இதன் மூலமாக சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் பயப்படாமல், எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. உடனடியாக புகார் அளிச்சிங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்போம். சரி, நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா வந்து, பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசுப்படுத்துறதை விட, சினிமா துறையில் இருக்கிற பெண்கள் மேலே வந்திருக்கிற புகார்களையோ இல்லை அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ. ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமாக ஆகுது. அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்தில் வந்து எங்கள் பெண்களை பற்றி, நடிகைகளை பற்றி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும், இதை வந்து எங்களுக்கு எவ்வளோ புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்கள் சினிமாக்காரங்களை பற்றி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்தில் புகார் அளித்தாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, இப்போ நம்மக்கிட்ட இந்த ரூல்ஸு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு, கொடுத்துருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு. வேறு எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்களேன். அதை எடுங்க. இல்லை, உங்களை தோழர் நீங்கள் தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோடு நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்கள் கேட்கல, அவங்களா வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல,
இது ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை சேனல்ஸ் ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒன்று. இன்னொன்று வந்து சில உண்மைகள் தெரியாமல் ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பே வந்து வேறு விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சேனல்ஸை பற்றி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்கள் போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து பேச வேண்டான்னு ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்களேன். யாராவது ஒரு பெண் வந்து உங்கள் முன்னாடி வந்து பேசுகிறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லை. பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்லை. அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்கள் இருக்கோம். அதனால் எங்ககிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்கள் தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல எங்ககிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்கள் வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணலை தோழர். நாங்கள் அழைக்கிறது இல்லைங்க தோழர். நான் என்ன சொல்கிறேன்னா, அனைவரையுமே நாங்கள் கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்கள் பேசலன்னு? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் பேசலன்னு? எக்ஸாக்ட்லி, அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. சார் இல்லை சார் ஒரு நிமிஷம் சார் இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. நான் இவர் வந்து கேட்குறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேறு மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் என்ன. நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இங்கே நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு, பொதுக்குழு சம்பந்தமாட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. என்னது எப்ப தவறா பேசுறவங்கள சொல்றாங்கப்பா, தவறா பேசுறவங்க சொல்றாங்க. ஓகே, ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள். கண்டிப்பா தோழர், நீங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? கண்டிப்பா அதான் சொல்லிட்டாங்கல்ல தம்பி.